இந்த மாதம், இந்த 2வது மாதம் கர்த்தர் நமக்கு கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இதோ நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வேன், ஒரு புதிய காரியத்தை உனக்கு நான் செய்வேன். கர்த்தராகிய ஆவியானவர் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த 2வது மாதம் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இதோ நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வேன். இந்த மாதம் உங்கள் குடும்பத்தில் ஒரு புதிய காரியம் நடக்கும், உங்கள் வேலை ஸ்தலத்தில் ஒரு புதிய காரியம் நடக்கும், சரீரத்திலே ஒரு புதிய காரியம் நடக்கும். இந்த மாதம் புதுமையை காண்கிற ஒரு மாதம். இதுவரையிலையும் பழமையே பார்த்து பார்த்து சோர்ந்து போய் ஒரு புதுமையை கூட பல வருடமாய் காணாமல் ஒரு புதுமைக்காக ஏங்கி இருக்கிற பிள்ளையே, ஒரு புதுமை வராதா? ஒரு மாற்றம் வராதா? இந்த பழைய நிலைமை என்று மாறும், இந்த பழைய அவமானம் என்று மாறும், இந்த குறைவு என்று மாறும். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? அது வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே நான் ஆறுகளையும் உண்டாக்குவேன். நல்ல கரங்களை தட்டி இந்த மாதம் ஒரு புதுமையை என் கண்கள் பார்க்க போகிறது. என் பிள்ளையின் மூலமாய் ஒரு புதுமையை கர்த்தர் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு புதுமையை செய்ய போறாரு, என் குடும்பத்தில் ஒரு புதுமையை செய்ய போறாரு. ஹல்லேலூயா.